ஹாய் கைஸ், ஐபிஎல் 49வது மேட்ச் சென்னை சூப்பர் கிங்ஸும் பஞ்சாப் கிங்ஸும் ஆட போறாங்க. சேப்பாக் எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்சோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா. நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல எல்லா மேட்சுக்கும் டீம் ஃபைனல் டீம், ஸ்மால் லீக் டீம், நான் எந்த டீமை போட்டு கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணி விளையாடுறனோ அந்த டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். ஒரு சில மேட்ச் ரீசெண்டா வீடியோஸ் அப்லோட் பண்ணல அப்படின்னா கூட டீம் ரெகுலரா டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். டெலகிராம் சேனல்ல ஃபைனல் டீம் வேணும் அப்படிங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அப்படி இல்லைனா விகே டீம்ஸ்னு டெலகிராம் சர்ச் ஆப்ஷனில் போய் சர்ச் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைனல் டீம் கரெக்டாக உங்களுக்கு டெலகிராம் சேனலில் வந்துடும் டாஸ் போட்டதுக்கப்புறம். அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இது வரைக்கும் யாரும் யூஸ் பண்ணலை அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஆப். வெறும் ஒரு பிளேயர் எடுத்து டியோ ஆப்ஷன் மூலிமா நீங்கள் விளையாட முடியும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் ரெஃபர் கோடு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடை கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரியல் கேஷாக ஒரு அமௌண்ட் தருவாங்க. அதை வச்சு உங்களுடைய முதல் கான்டெஸ்ட்டை நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி விளையாண்டுட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தராக நீங்கள் டெபாசிட் பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். லிங்க்கு ரெஃபர் கோட் ரெண்டுமே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணாதவங்க. சென்னையில தான் இந்த மேட்ச் நடக்க போகுது. சேப்பாக் பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டு பிச்சா இருந்திருக்கு. ஒரு மாதிரி ரேங்க் டர்னர் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பயங்கரமா ஸ்பின்னருக்கு அசிஸ்ட் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு சின்ன அசிஸ்ட் இருக்கு ஸ்பின்னருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். போன மேட்ச் பார்த்தோம், பயங்கரமா டியூ இருந்துச்சு செகண்ட் இன்னிங்ஸ்ல. டியூ இருந்ததுனால ஓரளவுக்கு எஸ்ஆர்ஹெச் கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல விக்கெட் கொடுத்தா கூட சேஸ் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. ஸ்லைட்லி கொஞ்சம் டூ ஃபேஸ்டா இருந்துச்சு. அதனால அந்த ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸ், இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. கட்டர்ஸு, ஸ்லோவர் ஒன்ஸு இந்த மாதிரி போடக்கூடிய பவுலர் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா பவுண்டரி டைமென்ஷனும் பெருசு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பேஸ் வேரி பண்ணி போடக்கூடிய பவுலர்ஸு, ஸ்லோவர் ஒன்ஸ், கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸு, டெத் ஓவர்ஸ் பவுலர் அண்ட் ஸ்பின்னர்ஸ், ஓரளவுக்கு ஃபேஸை வேரி பண்ணி போடக்கூடிய ஸ்பின்னர்ஸ், அந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா மிடில் பண்ணி ஆடக்கூடிய பேட்டர்ஸ் எடுங்க. ஹார்ட் ஹிட்டர்ஸ் பெருசாக இந்த கிரவுண்டில் ஒர்க் அவுட் ஆக மாட்டாங்க. நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிச் ரிப்போர்ட் ஓவராலாக 144 மேட்ச்சு. 68 தான் சேசிங் டீம் வின் பண்ணியிருக்காங்க. இது சேப்பாக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு நம்பர்ஸ் ரேராக பார்ப்போம். பட் செகண்ட் இன்னிங்ஸில் டியூ இருக்கிறதுனால டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் அவுட் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு கேம் லாஸ் ஆனாங்கன்னா உறுதியாகவே சொல்லிடலாம். பட் ஸ்டில் டாப்ல இருக்க டீம்லாம் ஆல்மோஸ்ட் 12 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்க. 12 பாயிண்ட் பக்கம் இருக்காங்க. சிஎஸ்கே இங்கேருந்து வின் பண்ணாலே, எல்லா மேட்சும் வின் பண்ணாலே 14 பாயிண்ட்ல தான் முடிக்க முடியும். அதனால சிஎஸ்கேக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. மேபி அதனால அவங்க அவங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் இதான் ஒரு நல்ல சான்ஸ். ஆல்ரெடி எம்எஸ் தோனி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்த சீசனுக்கான ஒரு 11 செட் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பெஞ்சில் நிறைய யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. வன்ஷ் பேடி, ஆண்ட்ரே சித்தார்த், அதுக்கப்புறம் ராமச்சந்திரா கோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல டேலண்டட் யங் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்களையெல்லாம் தீபக் கூடா, அதுக்கப்புறம் சாம் கரன், இவங்கெல்லாம் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஈவன் சிவம் துபே கூட அவருடைய பர்சனல் மைல் ஸ்டோனுக்காக ஆடுற மாதிரி தான் இருக்கு. அவர் அடுத்த சீசன் சிஎஸ்கேல எப்படியாவது இருந்துடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 20-30 ரன் சும்மா தட்டி தட்டி ஆடுறாரே தவிர்த்து அக்ரெசிவா ஆடுறது இல்லை. ரொம்ப ஸ்ட்ரைக் ரேட்லாம் ரொம்ப சுமாராக தான் ஆடிட்டு இருக்காரு. இவங்களெல்லாம் ட்ராப் பண்ணிட்டு மேபி ட்ரை பண்ணுவாங்களா, இல்லை இன்னொரு கேம் லாஸ் ஆனால் உறுதியாயிரும் அப்படிங்கிறதுனால இந்த மேட்ச் அதே 11 வச்சு ட்ரை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பட் தீபக் கூட கண்டிப்பாக இந்த மேட்ச் ஆடுவாராங்கிறது உறுதியாக தெரியலை. அவருக்கு மேலே யார் வந்தாலும் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் கிராண்ட் லீகில் எடுக்கலாம். ஸ்மால் லீகை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான் அப்படின்னு சொல்லுவேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் டெவால் பிரேவிஸ் லாஸ்ட் மேட்ச் ஒரு நல்ல ஹோப் கொடுத்துருந்தாரு. ஆயுஷ் மாத்ரே 2 மேட்சா சூப்பராக ஆடுறாரு. ப்ளஸ் டெவால் பிரேவிஸுக்கும் ஆயுஷ் மாத்ரேக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் சூப்பரான குவாலிட்டி பவுலர்ஸை நிறைய ஆடி இருக்காரு. ஆயுஷ் மாத்ரே அவர் ஒரு யங் பிளேயர், கெரியரோட யங் ஸ்டேஜில் இருக்காரு. இந்தியன் பவுலர்ஸை மட்டும்தான் ஆடி இருப்பாரு. டெவால் பிரேவிஸுக்கு ஐபிஎல் அனுபவம் இருக்கு. அண்ட் கொஞ்சம் டைம் எடுத்து லூஸ் பால்ஸை மட்டும் பெரிய ஷாட்டுக்கு போனார் டெவால் பிரேவிஸ். பட் ஆயுஷ் மாத்ரே இனிஷியலாக ஸ்டார்டிங்ல இருந்து எல்லா பாலையும் ஆடுறாரு. அதனால அவருடைய விக்கெட் கொஞ்சம் போறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுது. இந்த 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் இதான், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. சாம் கரனுக்கு சேப்பாக் பிச்சு கம்ப்ளீட்டா சூட்டபிள் ஆகலை அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அவருடைய பவுலிங்கும் எடுபடலை, பேட்டிங்லேயும் அவரால் கம்ஃபர்டபுளா ஓரளவுக்கு ரன்ஸ் அடிக்கவே முடியல. ஒரு பெரிய ஷாட் கூட போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு அப்படிங்கிறது தான் நம்மளால பார்க்க வேண்டியது இருக்கு.
பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் பத்திரானாவோட ஃபார்ம் சுமாராக இருந்திருக்கு. அன்சுல் காம்போஜ், கலீல் அகமது அண்ட் நூர் அகமது. ஸோ இவங்க 3 பேரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஎஸ்கேல யாராவது பிளேயரை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா இவங்க 3 பேரை நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பஞ்சாப் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃபுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு முக்கியமான மேட்சஸ் இனி வரக்கூடிய எல்லா மேட்ச்லையுமே டாப் 4 ஸ்பாட்டுக்கு 5 டீம் ஹெவியான ஃபைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் இனி வரக்கூடிய எல்லா மேட்சும் வந்து வின் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக எடுக்க மாட்டாங்க. அவங்க அந்த 4th ஓவர்சீஸ் ஆப்ஷனை மட்டும் ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸ்டோயினிஸ் ஆட வச்சாங்க, அசமதுல்லா ஒமர்ஜாய் அண்ட் சேவியர் பார்லெட் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் ட்ரை பண்ணாங்க. ஸோ இந்த மேட்ச் யார் ஆட வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். பட் யார் ஆட வச்சாலும் நமக்கு எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸஸா ஆப்ஷனுக்கு போகிறதா இருந்தால் மட்டும்தான் எடுக்கலாம். மற்றபடி 11 செட்டு. ஸோ அதனால் இந்த இதை நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண விரும்பலை. ஹர்ப்ரீத் பாரு பிச் கண்டிஷன் பேஸ் பண்ணி இவர் ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணுது. பார்க்கலாம் இவருக்கு போகிறாங்களா இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலருக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பிரியான்ஸ் ஆர்யா எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அந்த செஞ்சுரி சிஎஸ்கேக்கு அப்புறம் அடிச்சதுக்கப்புறம் எல்லா மேட்சுமே ஸ்டார்ட் கொடுக்குறாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து ஒரு நல்ல இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு பெருசாக ஹெல்ப் இருக்காது அப்படின்னாலும் நியூ பாலில் விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போன மேட்சே பார்த்துருப்பீங்க, நியூ பாலில் 2 டீம்லேயுமே ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு விக்கெட் கிடச்சிருந்துச்சு. ஸோ அந்த வகையில் நியூ பாலில் போடக்கூடிய பவுலர்ஸ் 1-2 விக்கெட் இனிஷியலாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கிரவுண்டில் ஹெட்வேட்டை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே அகேன்ஸ்டாக பிரியான்ஸ் ஆர்யா அங்கே தான் ஆரம்பித்தார் ஒரு செஞ்சுரியோட. அது முலான்பூரில் நடந்துச்சு, நல்ல பேட்டிங் ட்ராக். பட் இங்கே கொஞ்சம் பால் நின்று வரும். பட் இந்தியன் பேட்டர் அப்படிங்கிறதுனால ஸ்லோ பிச்சஸ்லாம் நிறைய ஆடி இருப்பார், அந்த அனுபவம் இருக்கும். அதனால பெரிய அளவில் அது கன்சர்ன் கிடையாது. எம்எஸ் தோனி பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எட்வர்ட் ஸ்டேட்ஸ் பஞ்சாபுக்கு அகேன்ஸ்டாக இப்பயும் ஆடி இருக்காரு. அந்த ஐகானிக் அந்த தரம்ஷாலா ஃபினிஷ் எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்கேருந்தே பஞ்சாப் அவருடைய ஆப்போனன்ட் டீம் ஒரு நல்ல ஃபேவரட் ஆப்போனன்ட் டீம் தான். அதில் அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சஷாங்கை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஆவரேஜும் கிட்டத்தட்ட 50 கிட்ட இருக்குது. 4 மேட்ச்சில் 119 ரன் வந்து அடிச்சிருக்காரு. கலீலும் வந்து பஞ்சாப் கிங்ஸுக்கு அகேன்ஸ்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காரு. இந்த வென்யூவில் நல்லா ஆடி இருக்கக்கூடிய பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேக்ஸ்வெல் ஃபார்மில் இல்லை அண்ட் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக அவருடைய நம்பர்ஸ் ரொம்ப சுமாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய பார்த்தாலும் சேப்பாக்கில் 4 மேட்ச்சில் 176 ரன் அடிச்சிருக்காரு. எனக்கே கொஞ்சம் பார்க்கும்போது இந்த நம்பர்ஸ் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஸோ வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணுங்க. பட் சுத்தமாக ஃபார்மில் இல்லை அண்ட் ஜடேஜாக்கு அகேன்ஸ்டாக நிறைய முறை அவுட் ஆகிருக்காரு. எம்எஸ் தோனி ஹோம் கிரவுண்டு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கேக்காக தான் ஆடுறாரு. அவருடைய செகண்ட் ஹோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இங்கே வந்து எக்கச்சக்கமாக ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நேகால் வதீராவும் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சில் 87 ரன் அப்படிங்கிறது டீசெண்டான ஒரு ரன் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 100 அகமதுக்கு 6 மேட்ச்சில் 12 விக்கெட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ் பிக்கில் அன்சுல் காம்போஜ் ஆட் பண்ணியிருக்கேன். அன்சுல் காம்போஜை கொஞ்சம் அண்டர் யூட்டிலைஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அவர் எடுத்த விக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். குவிண்டன் டிகாக போல்டு மூலியமாக எடுப்பார். நிக்கோலஸ் பூரான் பயங்கர த்ரெட்னிங் ஒரு பேட்டராக இருந்தார். அவரை வந்து நியூ பால்லே வந்து எடுப்பார். அதுக்கப்புறம் போன மேட்சும் டிராவிஸ் ஹெட்டுக்கு கரெக்டான அந்த லைனில் நிலத்தில் அடித்து போல்டு மூலியமாக விக்கெட் எடுத்தார். ஸோ நியூ பாலில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாலுமே ஃபுல் ஓவர் கோட்டா கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கிறாரு. வெறும் 3 ஓவர் தான் கொடுக்குறாரு. ஸோ அதை கொஞ்சம் ஷார்ட் அவுட் பண்ணி இந்த மேட்ச் வந்து அவருக்கு 4 ஓவர் கொடுப்பாங்க அப்படின்னு தோணுது. பத்தீரனா ஸ்லைட்லி கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் இருந்தாலும் இந்த கிரவுண்டில் அவருக்கு நல்ல நம்பர்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்முக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாங்கன்னா கட்டாயம் எடுத்துக்கோங்க. நேகால் வதீராவோட நம்பர்ஸும் நல்லா இருக்குது. டாப் ஆர்டரில் இந்த பிரியான்ஸ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங் எல்லாம் நல்லா ஆடுறதுனால இவரை நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இவரும் வந்து ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனல் ஸ்மால் லீக் டீம் தான். இதில் வைஸ் கேப்டன் சாய்ஸ் மட்டும் நான் என்னங்கிறத பார்த்து சொல்கிறேன். நான் ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்லேயும் ப்ரொமோட் பண்ணி மேலே அனுப்புகிறாங்க. ப்ளஸ் ஓவரும் 3 அல்லது 4 ஓவர் போடுவார். ஸோ அதை மட்டும் நான் பிச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் இவங்க 2 பேரும் மோஸ்ட்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நல்ல பேட்டிங் கண்டிஷனாக இருந்துச்சுன்னா பிரியான்ஸ் ஆர்யா பக்கம் போவேன். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் சகேல் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பயுமே ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டாக இந்த சீசனில் கொஞ்சம் சுமாராக தான் ஆடி இருக்காங்க. அதனால சகேல் எடுத்திருக்கேன். அன்சுல் காம்போஜ் 100 அகமது, பத்திரனா கலீல் அகமதுலாம் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயுஷ் மாத்ரேயும் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். 1-2 பிளேயரில் கன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை டெலிகிராம் சேனலில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் என்னோட டீம். இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நன்றி.